ஓகே, சிடிஓ தான் கண்ட்ரி டர்ன் ஓவர். ஓகே, பொட்டன்ஷியல் 20-30ல என்ன வருமானம் இருக்கு for those people stick with the company அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கல்குலேஷன் தான். ஓகே, அண்ட் என்ன கல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட் ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட பேசிக் பிளான் அல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்க 5 ஃபிகர் இன்கம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து மஸ்ட் என்ஜாய் த சிட்டியோ. அட்லீஸ்ட் சில்வர் ஸ்டார், கோல்ட் ஸ்டார், ரூபி 10 விழுக்காடு இருக்கு, டைமண்ட் சேமன் 14% இருக்கு. ஓகே, சிட்டி ஆஃப் ஃபண்ட் கண்ட்ரி டர்ன் ஓவர் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 19.5%, 19.5 விழுக்காடு. டேன் ஆர்ஐபி ராயல் annual போனஸ் இன்னொரு 4.5, அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 24 விழுக்காடு. ஸோ இன்னொரு 4 விழுக்காடு வந்து குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் இருக்கு. அமங் ஆல் த குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் 5000 பி சேரவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அமங் ஆல் த குவாலிஃபை சூப்பர் ஸ்டார், அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ணேன். இது வந்து நீங்க சில்வர் ஸ்டாருக்கு உள்ளுக்கு வந்துட்டு நீங்க கொயினூர் வரைக்கும் போட்டீங்கன்னா எல்லா ப்ராஃபிட்டும் கிடைக்கும், சில்வர் ஸ்டாரோடும் கிடைக்கும், கோல்டோடும் கிடைக்கும். அப்ப டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 24%. ரைட், அப்ப 24 விழுக்கான்னு சொல்லும் போது கன்சியூமர் ப்ரொஜெக்ஷன் பை 2030. அதாவது என்னன்னா நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 1 மில்லியன் கன்சியூமர் ஆஃப் நம்மளோட பேசில் அண்ட் துமரிக். இந்த பேசில் துமரிக் நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர் டாக்டர் அசோக் பத்தியா சொன்ன மாதிரி தான், இந்த 2 ப்ராடக்ட் வச்சு எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு. ஓகே, அப்ப இந்த பேசில் துமரிக்கை வச்சு மந்த்லி கன்சம்ஷன் 1 மில்லியன் கன்சியூமர் வந்தாங்க அப்படின்னா அப்ப 26 வெள்ளி பார்த்தீங்கன்னா 52 வெள்ளி ஒரு கன்சியூமர். 1 மில்லியன் பொட்டன்ஷியல் ஃபிகர் அச்சீவ் பண்ணுறா இஸ் அச்சீவல். அப்புறம் கூட கடைசி நான் ஷேர் பண்றேன் why இந்த 1 மில்லியன் கன்சியூமர் ஆஃப் பேசில் துமரிக் அச்சீவல் அப்படின்னு. அப்போ 1 மில்லியன் கன்சியூமர் 52 வெள்ளினா இஸ் 52 மில்லியன் ரிங்கெட் சேல்ஸ், கம்பெனி டர்ன் ஓவர் சேல்ஸ், விச் இஸ் ஈக்குவலன்ட் டு பிவி 22 மில்லியன் பிவி. அப்ப இந்த 22 மில்லியன் பிவி தான் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பே பண்றாங்க. அப்ப 22 மில்லியன் பிவி ப்ராஃபிட் ஷேரிங் கால்குலேட் பண்ணீங்கன்னா 24 விழுக்காடு, which will be 5,280,000 ringgit. Okay, இந்த 5.28 million will be shared monthly among all the silver star to Kohinoor star. அப்ப நீங்க ஒரு சில்வர் ஸ்டார்ல இருந்து கோயினூர் ஸ்டார் இருக்கிற வரைக்கும் இது வந்து மந்த்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க வந்து ஒரு சில்வர் ஸ்டார்னா among all the silver star, நீங்க ஒரு கோல்ட் ஸ்டார்னா சில்வர் ஸ்டாரோட ப்ராஃபிட் ஷேரிங் கிடைக்கும் 4 விழுக்காடு, கோல்ட் ஸ்டாரோட ப்ராஃபிட் ஷேரும் 4 விழுக்காடு கிடைக்கும். நீங்க ஒரு ரூபி ஸ்டார் அப்படின்னாக்கா உங்களுக்கு சில்வரோடும் கிடைக்கும், கோல்டோடும் கிடைக்கும், ரூபியோடும் கிடைக்கும். இதுதான் பியூட்டி. அப்ப நீங்க ரேங்க் ஏற ஏற உங்க ப்ராஃபிட் ஷேரிங் அதிகரிச்சுட்டே போவோம். ரைட்ங்களா? நான் அப்ப why is achievable, ஏன் இதை வந்து நான் வந்து ஆணித்தனமா நான் சொல்றேன் இஸ் achievable அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னாவது வந்து ஹைலி கன்சியூமர் ப்ராடக்ட். நம்மளோட பேசில் துமரிக் பார்த்தீங்கன்னா டெய்லி வெல்னஸ் ப்ராடக்ட். ஓகே, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மலேசியால நிறைய ஃபார்மசி இருக்கு. ஓகே, தடிக்கு விழுந்தா ஒரு ஃபார்மசி. இந்த ஃபார்மசிக்கு போயிட்டு நீங்க ஒரு ஃபார்மசில நின்று ஒரு கார்டியை பாக் பண்ணிட்டு நீங்க நின்று கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300-400 பேர் வாக்கின் ஒர்க் அவுட் எதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வராங்க. அவங்கள யாரும் மோட்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரும் எடிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அந்த பொருளை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிச்சுன்னா, அவங்களுக்கு அந்த வழியிலேருந்து ரிலீவ் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க கண்டினியூவா வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட பேசில துமரிக்கும் நம்ம இந்த ஜேர்னியில வந்துட்டு 1 மில்லியன் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டோன்னு அவங்க பெனிஃபிட்னா கண்டினியூ வாங்குவாங்க. ஓகே, நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ காம்படிஷன் இன் மலேசியா. ஓகே, யாருக்கிட்டையுமே பேசில் துமரிக் கிடையாது இந்த வேலைக்கு. ஓகே, இதுதான் 2வது ரீசன் why is achievable. 3வது பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் நெட்வொர்க் க்ரோ பை 2030. ஈவன் ஒரு விழுக்காடு மலேசியன் மார்க்கெட் சைஸ், மலேசியா டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா 34 பில்லியன் அண்ட் இஸ் அச்சீவபிள். ஓகே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இதெல்லாம் நான் வந்து இட்ஸ் ஃபேக்ட்ஸ், ரைட்? ஸோ அப்ப ஏன்னா இட்ஸ் அ ப்ரூவன் சிஸ்டம். நம்மளுக்கு இப்போ என்ன தேவைன்னா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் வித் ஐஎம்சி பிசினஸ் மாடல் என்ஷூர் லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா this whole business model is already successful in India in last 18 years, and Malaysia is the first country in சொல்லும்போது அப்ப it's a very successful business model. ஓகே, நம்ம வந்து இப்பதான் 2 வருஷம் மை ட்ரீம் பீஸ் வந்து இப்பதான் 2 வருஷம். ஈவன் தோ கம்பெனி வந்து ஆல்ரெடி 3.5 years, பட் மை ட்ரீம் பீஸ் வந்து இப்பதான் 2 வருஷம். மை ட்ரீம் பீஸ் வந்த பிற்பாடு தான் இன்னைக்கு கம்பெனியே மிஸ்டர் பாபி சொன்ன மாதிரி பவுன்ஸ் பண்ணுச்சு. அப்ப நெக்ஸ்ட் 5 years, ரைட், இதுதான் அதோட பொட்டன்ஷியல். நான்
அப்ப இந்த மெசேஜ் டு ஆல் த இங்க வந்திருக்கிற லீடர் அசோசியேட் என்ன சொல்ல வரேன்னா, stay with IMC. Okay, take consistent action and build step by step. 2030ல you will be among those sharing 5.28 million every month. Even நீங்க ஒரு சில்வர் ஸ்டார் வந்து நீங்க வந்து டைப்பிங்ல தான் சில்வர் ஸ்டார் உங்களோட மார்க்கெட் டைப்பிங் மட்டும் இருந்தாலும், பட் உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் கோயிங் டு பி என்டையர் மலேசியா மார்க்கெட். ஸோ இதுதான் அதோட பியூட்டி. ஓகேங்களா? ஸோ பேசிக் துமரிக்கு பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட், they are the gateway to financial freedom and wellness for Malaysia. Alright. So அப்ப இதெல்லாம் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃபேக்ட்ஸை பத்தி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி 2001ல 3 பில்லியன் until 2022ல வந்து 28 பில்லியன் and 2024ல வந்து இந்த டைரக்ட் செல்லிங் contribute 34.4 billion to the economy. அப்ப இந்த 34 பில்லியன் இண்டஸ்ட்ரி டர்ன்ஓவர் வந்து எந்தெந்த கம்பெனி எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, 64 மலேசியன் கம்பெனி, 32 யூஎஸ் கம்பெனி, 8 ஃப்ரம் தைவான், 7 சவுத் கொரியா கம்பெனி, 3 சிங்கப்பூர் கம்பெனி, 3 சைனா, 3 ஜப்பான், 2 ஜெர்மனி, ஹாங்காங், நோர்வே அண்ட் 1 ஃப்ரம் இந்தியா. இந்தியா யாரு? நம்ம ஐஎம்சி மட்டும்தான். ஓகே, ஸோ அப்ப இந்த 34 பில்லியன்ல பாத்தீங்கன்னாக்கா, ப்ராடக்ட் செக்மெண்டேஷன்ல பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா 47 விழுக்காடு வெல்னஸ் ப்ராடக்ட் ஆரோக்கியம் பொருள். அப்ப நம்ம கிட்டே வெல்னஸ் இருக்கு. தென் 21 விழுக்காடு காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர். ஓகே, அடுத்த மாசம் early மார்ச் 11 ஸ்கின் கேர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் February we will announce and I will do a Zoom to share about the ingredient and the product, அதாவது குட்னஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம், ப்ரைசிங் எல்லாமே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 47 விழுக்காடும் 21 விழுக்காடும், ஓகே, இந்த அமங் ஆல் தீஸ் கம்பெனிஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. பட் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்சியை தவிர மற்ற கம்பெனி கிட்டலாம் ஆல்மோஸ்ட் அவங்ககிட்ட சிமிலர் ப்ராடக்ட், அதே டேப்லெட், ஓகே, அதே செம்செல் ப்ராடக்ட், அதே பவுடர், அதே டேப்லெட், அதே வாட்டர் ஃபில்டர், அதே ஸ்கின், இதே தான். பட் அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டே ஒவ்வொரு கம்பெனிலையும் மில்லியனர்ஸ் இருக்காங்க, அச்சீவர்ஸ் இருக்காங்க. ரைட் நவ் அப்ப அந்த அடிப்படையில் ஐஎம்சியை பார்த்தீங்கன்னா, ஐஎம்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யாரும் போட்டியாளரே கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியும் பேசில் விற்க கிடையாது, எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியும் விஜய் சார் விற்க கிடையாது, எந்த ஒரு எம்எல்எம் கம்பெனியும் அர்ஜுனா விற்க கிடையாது. ஈவன் ஃபார்மசி டிஸ்ட்ரிபியூட்டர் வெளியிலயும் வந்து யாரும் இந்த ப்ராடக்ட் விற்கல. அப்ப நம்மளுக்கு வந்து காம்படிட்டரே கிடையாது. ஒன்னாவது. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு வந்து பிரைஸ், இன் டர்ம் ஆஃப் த பிரைஸ் யாருமே ஐஎம்சி கிட்ட வர முடியாது. பிகாஸ் 9 வெள்ளிலேருந்து 76 வெள்ளி தான். அப்ப அந்த விஷயத்துல we are outstanding. மூணாவது விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இந்த சிடியும், ஓகே, 28 விழுக்காடு. இது வரைக்கும் சரித்திரத்திலையும் எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி 28 விழுக்காடு வரைக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குற சரித்திரமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு நேத்து ஒரு நெட்வொர்க் லீடரை நான் மீட் பண்ணேன். ஓகே, நெட்வொர்க் லீடரை நான் மீட் பண்ணிட்டு என்னோட இன்கம் நான் காமிக்கும் போது அவர் ஒன்று தான் கேட்டார், அவுக்காம கம்பெனி டென் இவ்வளவுதான் வருது 300,000, ஆனா உன்னோட இன்கம் 25,000 வெள்ளி எப்படின்னு கேட்டேன். அப்ப நான் காமிச்சேன், நான் சொன்னேன் ஆக்சுவலி என்னோட இன்கம் 12,000 தான், பட் இன்னொரு 13,000 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் த கம்பெனி சிடியூ அப்படின்னு. அப்பதான் அவரும் ஷாக் ஆயிட்டு. ஓகே, ஸோ அப்ப இதுதான் பொட்டன்ஷியல். ஓகே, அட் தீஸ் அஃபோர்டபுள் பிரைஸ் த கம்பெனி பே அவுட் இஸ் வெரி ஹை. அப்ப இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்படிட்டரே கிடையாது. ஸோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா, 34 பில்லியன் சொல்லும் போது ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃப்ரம் இந்தியா. நம்மளோட டார்கெட் என்ன, 1% மலேசியா மார்க்கெட்டை கேப்சர் பண்ணாலே போதுங்க. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு விழுக்காடு இந்த மார்க்கெட் எவ்வளவு போட்டியில் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளோட டார்கெட்டை எந்த ஆளுங்க வந்து வேற பிசினஸ்க்கு போனாலும் சரி, என்ன காரணம் சொன்னாலும் சரி, நம்மளோட டார்கெட் ஒரு விழுக்காடு ஆஃப் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் கேப்சர் பண்றதா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். அப்ப எத்தனை சேர்மன் பொட்டன்ஷியல் விக்ரேட். அதாவது நவம்பர் 2025ல கம்பெனி சேல்ஸ் இஸ் 3,50,000 வெள்ளி. And there are only one chairman and 24,000 ringgit the income. அதே கம்பெனி டர்ன் ஓவர் 3 மில்லியன் வந்துச்சு அப்படின்னா
10 சேர்மன் உருவாக்க முடியும், உருவாவாங்க. அதே கம்பெனி டர்ன் ஓவர் 30 மில்லியன் 30 மில்லியன் டச் பண்ணிச்சா வருஷத்துக்கு 360 மில்லியன், தட் இஸ் 1% ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அப்ப 100 சேர்மன்ஸ் உருவாக்க முடியும், கண்டிப்பா உருவாங்க. ஓகே, அண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓகே உங்களோட சேர்மன் வருமானம் 24,000 25,000 வெள்ளி இருக்காது, குறைஞ்சபட்சம் 50,000 வெள்ளி. ஏன்னா கம்பெனி டர்ன் ஓவர்ல இருந்து 14 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு எஸ் எ சேர்மன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட பொட்டன்ஷியல். ஸோ இதை உங்களால பார்க்க முடிஞ்சு அப்படின்னா தென் உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ இதுல வந்து ஜஸ்ட் நீட் டு ஸ்டிக் அண்ட் என்கேஜ் வித் ஆக்டிவிட்டி. ஓகே, இதை தவிர்த்து நம்ம பிஎம்எக்ஸ் 2024 ஆகஸ்ட்ல போயிட்டு 7 MOU சைன் பண்ணாரு. அதுல ஒண்ணு ஆயுர்வேத சைன் MOU, ஒரு ஆயுர்வேதிக் அண்ட் அதர் சிஸ்டம் மெடிசன். அப்ப கவர்மெண்ட் மூலியமாவே நிறைய காசஸ் ப்ரோக்ராம் ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல எல்லாத்துலயுமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஈவன் யூனிவர்சிட்டி லெவல்ல லிங்கன் யூனிவர்சிட்டி they already start to promote ayurvedic causes. அப்ப இன்னைக்கு நம்ம தான் பையனே, அண்ட் அட் திஸ் மூமெண்ட் we are the only one. அப்ப இதை தான் நீங்க பார்க்கணும். 5 years for a long term நீங்க பார்த்தாதான், கான்சியஸா நீங்க இருந்தீங்கன்னா then you can change உங்களோட உங்க ஜெனரேஷன் மட்டும் இல்ல, your next generation. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பிசினஸ் விலபிள், right? So you have to push yourself because no one else going to do for you. நீங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க தான் ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும். ஓகே, now so thank you. நம்மளோட vision என்னன்னா my dream is international vision to create 100 millionaires by 2030. ஓகே, இந்த ஜூம்ல இப்ப 24 பேர் தான் உட்கார்ந்திருக்கோம். and definitely இந்த மெசேஜ் டெலிவர் இந்த 24 பேர்த்துக்கிட்டையும், and you can be one of them if believe and engage with the consistent action. ஓகேங்களா? ஸோ இதோட என்னோட ஷேரிங்கை முடிச்சுக்கிறேன், ரைட்? ஸோ நாளைக்கு